வெல்கம் டு சிகே ட்ரேட்ஸ். நான் உங்கள் பிரேமலதா ஆனந்த் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மினியேச்சர் ப்ளவுஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து A4 ஷீட் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இதை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டிங் இது வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னா இன்ச் டேப்பு, ஸ்கேலு, ஒரு மார்க்கர், இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். நான் வந்து ஒரு ப்ளவுஸோட வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்திருக்கேன். நான் வந்து ப்ளவுஸோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன், ப்ளவுஸ் மார்க் பண்ணுற வீடியோ. இப்போ வந்து மினியேச்சர் ப்ளவுஸ் எதுனாலனா, இனிமேல் ஷார்ட்ஸில் வந்து டெய்லி ஒரு நெக் டிசைன்ஸ் அது எப்படி ட்ரா பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதனால தான் இப்போ வந்து சைஸஸ் வந்து நீங்கள் டீட்டெயில்டு வீடியோவில் மினியேச்சர் ப்ளவுஸ்க்கான சைஸஸ் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க்கு 3 இது முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ் டிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். 3 ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுப்பேன் பேசிக் லெவலில். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ் செய்யணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக பேசிக் லெவல் ஃபைனலாக வரப்போ ஒரு 2 ப்ளவுஸ் செய்கிற மாதிரி இருக்கும். நார்மலாக நம்ம போடுற ப்ளவுஸ் அளவு மெஷர்மெண்ட் வச்சு அது உங்களுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தருவேன். அது வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து பேசிக் லெவலில் ஒரு ப்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதில் அட்வான்ஸ் லெவலில் ஒரு ப்ளவுஸ் போடுற மாதிரி இருக்கும். பேசிக்கில் 2 ப்ளவுஸ். இப்போ ப்ராஜெக்ட் 3 முடித்ததுக்கப்புறம் ஒரு மினியேச்சர் ப்ளவுஸ். இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் எதனால் போடுறோன்னா, உங்களுக்கு வந்து அந்த நெக் பேட்டர்னில் கரெக்டாக அலைன்மெண்ட்டாக வரதுனால தான். அலைனா அந்த டிசைன்லாம் கரெக்டாக அந்த ரவுண்டில் உட்காரணும். இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஷேப்பில் டிசைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உட்காரணுன்றதுக்கோசம் தான் நான் இதெல்லாம் சொல்லித்தரேன். இது வந்து டீட்டெயில் வீடியோ ஒரு வீடியோ தான் வரும். அடுத்தடுத்து ஷார்ட்ஸில் மட்டும்தான் நெக் டிசைன்ஸ் A4 ஷீட்டில் டிசைன்ஸ் எப்படி ஒவ்வொரு டிசைனாக ட்ரா பண்ணுறதுன்றதை காட்டுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கிளாஸ்க்குள்ளே போகலாம். நார்மலாக நம்ம இந்த பக்கம் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகேவா? இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கீழே ஹிப்பில் வந்து மடித்து தைப்போம் பார்த்திங்களா, அடியில் மடித்து தைப்பாங்க பார்த்திங்களா, அந்த அளவுக்கு கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை வந்து பென்சிலில் கூட எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்காமல் மார்க் பண்ணிட்டேன். சாரி, வீடியோ ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டு மார்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வந்து 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து இடுப்பு பகுதியில் நம்மளுக்கு 1/2 இன்ச்சு. ஓகேவா? 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறோம். எதுக்காக 1/2 இன்ச்சுனா, அந்த நம்ம இடுப்பாண்டை மடித்து தைப்பாங்க பார்த்திங்களா, நார்மலாக ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடுப்பாண்டை மடித்து தைப்போம், அதுக்காக கேப்பு. ஓகேவா? இது மினியேச்சர் ப்ளவுஸோட மார்க்கிங் மட்டும்தான். நம்ம நார்மலாக போடுற ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸோட மார்க்கிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க, சொல்கிறேன். இது எப்படி மார்க் பண்ணணுன்றதுக்கோசம் இந்த ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் இருக்குன்னா அதை எப்படி மார்க் பண்ணணுன்ற ஒரு வீடியோ தான் இது. இதில் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து
அளவு ப்ளவுஸ் இல்லாமல் 34, 36, 38 இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது அடுத்தடுத்து வீடியோஸில் ஒவ்வொரு ப்ளவுசஸ் மெஷர்மெண்ட்டையும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம். ஓகேவா? கழுத்தோட அகலம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து ஷோல்டரு அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த இடம் வந்து ஆம் ஹோல்னு சொல்லுவோம். ஆம் ஹோல்னால் அந்த அக்கிளில் அந்த வளைவாக வரும் பார்த்திங்களா கைக்கு, அதுதான் ஆம் ஹோல்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஹைட் கழுத்தோட இறக்கம் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 5 இன்ச்சு போட்டிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப லோவாக போட வேணாம், நான் வந்து கொஞ்சம் மேலே தள்ளி போடணுன்னா 5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் மினியேச்சர் ப்ளவுஸில். நீங்கள் வந்து 5.5, 6 இன்ச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே மேலே வரையில் 2 இன்ச்சு போட்டோம்ல, இங்கே வரையில் 2.25 இன்ச்சு. இது எதுனாலனா இங்கே வரையில் நம்மளுக்கு நார்மலான அளவு தான் வரும். இந்த இடத்துல வரையில் வந்து ஒரு சிலர் வந்து ப்ராடாக விரும்புவாங்க, கழுத்து வந்து எனக்கு விரிவாக வேணும்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நான் இது மினியேச்சர் ப்ளவுஸுன்றனால இப்போ 1/4 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணியிருக்கேன். 2.25 வச்சுருக்கேன். நார்மலாக வர ப்ளவுஸுங்களில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டோன்னா அந்த இறக்கத்தில் வரையில் கொஞ்சம் விரிவு கொடுக்கும், உங்களுக்கு ப்ராடாக வரும். ஓகேவா? இதை வந்து எப்போவுமே கொஞ்சம் மறக்காதீங்க. சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம். ஒரு சிலர் அதில் இருக்க அளவே போதும்பாங்க, அளவு ப்ளவுஸில் இருக்க அளவே. ஒரு சிலர் வந்து அதிலேருந்து கொஞ்சம் ப்ராடாக இருந்தால் நல்லாயிருக்கும்பாங்க. ஸோ இந்த அளவு இந்த மாதிரி வச்சு 2.25 வச்சு நீங்கள் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து கழுத்தோட இறக்கம், இது வந்து கழுத்தோட அகலம். ஓகேவா? ஆம் ஹோல் வந்து 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம் ஹோல். ஆம் ஹோல் சைஸ் வந்து ஓப்பனில் இருக்கணும் இந்த மாதிரி. இது வந்து நெக்கு வந்து ஹைட்டு, இது வந்து அகலம், இது வந்து இறக்கம், கழுத்தோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நார்மலாக ப்ளவுசஸில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம், 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இது வந்து நார்மலாக ப்ளவுஸில் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுவோம். இதில் வந்து நான் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச்சுன்னு சொன்னேன், 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து வளைவு வரணும் நம்மளுக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருந்து வரையில் இங்கேருந்து மேலேருந்து இப்படி வரையில் லைன் நார்மலாக தான் வரும் உங்களுக்கு. நார்மலாக வரையில் இந்த இடம் வரையில் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் இதுவாகும். ஓகேவா? அப்படியே இந்த மாதிரி டாட்டாக வச்சு இந்த மாதிரி டாட்டாக வச்சு நம்ம வந்து வளைவு போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி கர்வ் ஸ்கேல் இருந்தால், இந்த வளைவு ஸ்கேல் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வளைவு போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து எப்போவுமே டாட்டாக வச்சு மார்க் பண்ணுவேன். அந்த மெத்தடில் தான் நான் சொல்கிறேன்.
இந்த இடம் வரையில் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து இப்படி ஒடுங்கி வரும். ஒடுங்கி வந்து இந்த இடத்துல கொஞ்சம் விரிவாக வரும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த அளவு மார்க் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இங்கேருந்து வரையில் இது மினியேச்சர் ப்ளவுஸுன்றனால நான் வந்து நார்மலாக சொல்லித்தரேன். உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு வரையில் அதில் என்ன அளவு வருதோ அந்த அளவு மெஷர்மெண்ட் இன்ச்சஸ் கணக்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஒரு டைலர் ஷாப்பில் எந்த அளவுக்கு மார்க் பண்ண சொல்லி தருவாங்களோ அந்த இது நான் சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு உங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரியலையா, இல்லை கஸ்டமரோட ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரியலையா, என்கிட்ட வந்து அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அது இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். மினியேச்சர் ப்ளவுஸோட அளவு வந்து இதுதான். இது வந்து ஹைட் வந்து 5 இன்ச்சு. திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த கழுத்தோட அகலம் வந்து 2 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் 2 இன்ச்சு. ஆம் ஹோல் வந்து 3 இன்ச்சு. இது வந்து 2.25 இன்ச்சு. ஓகேவா? இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து பழகுங்க. இது மினியேச்சர் ப்ளவுஸோட மார்க்கிங். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இதை வச்சு இந்த சைடு அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நம்ம நீங்கள் வந்து நார்மலாக நான் வந்து A4 ஷீட்டில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன். கட்டிங் போடையில் வந்து உங்களுக்கு இந்த லெவல் வந்து இங்கே கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் நார்மலாக ப்ளவுஸ் வந்து எப்படி வரைகிறது, எப்படி இது பண்ணுறதுன்றது உங்களுக்கு சொல்லி காட்டிடுறேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நெக் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட் வந்து இந்த வெளியே வந்து போடக்கூடாது. இதுக்குள்ளே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் ஜரி த்ரெட் டிசைன் வந்து நம்ம போடுவோம். ஜரி த்ரெட் டிசைன் இல்லை, செயின். ஏன்னா அது வந்து ஒரு 5 லேயராவது போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு மிஷினில் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். பீட் வந்து அடிப்படாது. இன்னொன்று டைலர் கட்டிங் பண்ணையில் அப்படி ஜரி த்ரெட்டில் கட் ஆகிடுச்சின்னா ஜரி த்ரெட்டோடு கட் ஆகிடும். அந்த 5 லேயர் போட்டிங்கன்னா 5 லேயர் இல்லை 3 லேயர் 4 லேயர் 5 லேயர் இவ்வளோக்கு நம்ம போடலாம். அந்த 3 லேயர்ன்றதை நீங்கள் 5 லேயராக போட்டிங்கன்னா ஜரி த்ரெட் ஒர்க்கை டைலர் வந்து கட் பண்ணையில் உங்களுக்கு ஒரு த்ரெட்டில் பட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பீடில் வந்து அதுக்கு அடுத்த லைன் வந்து பீட் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் பீட் ஒர்க்கோ இல்லை ஜர்தோசி ஒர்க்கோ இல்லை லோடிங் ஒர்க்கோ எது வேணாலும் நீங்கள் அதுக்கு அடுத்து பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 5 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ நீங்களே தைக்கிறதா இருந்தாலும் ஓகே தான். இல்லை டைலர் ஷாப்பில் நான் மார்க் பண்ணி எனக்கு வந்து தைக்க தெரியாது, நான் ஆரி ஒர்க் மட்டும்தான் பண்ணுவேன்றவங்க வந்து இந்த மாதிரி இங்கே வந்து கொஞ்சம் தள்ளியே ஜரி த்ரெட்டை போட பழகிக்கோங்க. போட்டுட்டு
சரி த்ரெட் போட்டுட்டு அதுக்கப்புறமா டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா டைலர்ஸ் வந்து டபுள் ஃபுட் வச்சும் தைப்பாங்க, சிங்கிள் ஃபுட் வச்சும் தைப்பாங்க. தைக்கையில் உங்களுக்கு சிங்கிள் ஃபுட்னா பீடெலாம் அடிப்படாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் பீட் வச்சு தைச்சிங்கன்னா அந்த டபுள் ஃபுட்டில் தைக்கிறவங்க வந்து பீட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும், உங்களுக்கு ஊசியும் உடையும். அதனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி இது பண்ணல, இங்கேருந்து இது வரைக்குமே ஒரு 5 லைன்ஸ் போட்டிங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்குமே உங்களுக்கு பட்டையாக வந்துடும். அதுக்கப்புறமா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டைலர்ஸ் வந்து ஒன்று கட் பண்ணையில் சிசர் பட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, பீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதுவும் நம்ம த்ரெட்டில் தான் நம்ம பண்ணுவோம். அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பீட் ஒர்க் போட்டிங்கன்னா அந்த கட் பண்ணையில் அந்த சிசர் வந்து லைட்டாக பட்டாலுமே நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து டிசைன் எப்படி போடுறதுன்றதை நான் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனோட நான் வீடியோ போடுறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னை கேளுங்க. டைலரிங் தெரியாதவங்களுக்கான வீடியோ இது, ஓகேவா? எனக்கு ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரியும், டைலரிங் தெரியாது அப்படின்றவங்களுக்கான வீடியோ. ஆரி ஒர்க் தெரியும், டைலரிங் தெரியாது அப்படின்றவங்களுக்கான வீடியோ. ப்ளவுஸ் மார்க்கிங், மெஷர்மெண்ட்டு எல்லாமே இனி வர கிளாஸஸில் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே அப்பப்போவே கேட்டு எனக்கு கிளியர் பண்ணிடுங்க, ஓகேவா? தேங்க்யூ. நம்ம பண்ணியிருக்கிறது வந்து யூனிக், ஓகேவா? அதுக்காக இப்போ நம்ம கட் பண்ணது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஆம் ஹோலு, இது வந்து ஷோல்டரோட அகலம், இது வந்து நெக்கோட அகலம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறுகலாக வரும், இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடாக வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும், ஓகேவா? இப்போ நார்மல் ஆலோ ப்ளவுஸில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். டைலர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க, ஓகேவா? இனிமேல் ஒவ்வொரு டிசைன்ஸும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.